மருத்துவ மாணவர்களின் கட்டாய ஒப்பந்த பணிக்காலம் 2 ஆண்டுகளிலிருந்து ஓராண்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள். MD, MS உள்ளிட்ட பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய அந்த மருத்துவ மாணவர்கள் கட்டாயம் அந்த இறுதி 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த மருத்துவ அரசு பணியாளர்கள் அல்லாத ஒரு கட்டாய பணியில் ஈடுபட வேண்டும் என்பது மருத்துவத்துறையினுடைய மருத்துவ கல்வி இயக்குநரகத்தின் விதியாக இருந்து வருகிறது. இதன் அடிப்படையில் அரசு மருத்துவர்கள் சங்கம் மற்றும் அரசு சாரா மருத்துவர்கள் சங்கம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் மருத்துவ கல்வி இயக்குனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த 2 ஆண்டு கால அந்த ஒப்பந்த பணியினை ஓராண்டு கால குறைக்க வேண்டும் எனவும் அதன் பிறகு படிப்படியாக அந்த ஒப்பந்த பணியினை நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கையினை வைத்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் நேற்று DMS என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணிகள் இயக்குனர் ஒவ்வொரு மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் இணை இயக்குநர்களுக்கும் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் 2023ஆம் ஆண்டு அந்த பட்ட மேற்படிப்பு படித்திருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மருத்துவமனைகளில் ஒப்பந்த பணியாளர்களாக சேரப்பட்டிருந்த அந்த நாளிலிருந்து ஓராண்டு முடிவடைந்திருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களினுடைய பட்டியலை கேட்டிருக்கிறார். அதன் மூலமாக அவர்கள் இந்த ஓராண்டோடு அவர்களை இந்த பணி நிறைவு செய்ய வேண்டும் எனவும் அதன் மூலமாக அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இதன் காரணமாக மருத்துவ மாணவர்கள் சங்கம் இந்த அறிவிப்பினை தற்பொழுது வரவேற்று அறிக்கையினையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து வெளிமாநில மருத்துவர்கள் இந்த அறிக்கையின் மூலமாக இந்த ஒப்பந்த பணிகளின் மூலமாக அதிக அளவில் அரசு மருத்துவமனைகளில் சேருகிறார்கள். இந்த ஓராண்டாக குறைக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் வெளிமாநில மருத்துவர்கள் ஓராண்டிற்குள்ளாகவே வெளியில் சென்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கான இந்த கூடுதல் இடம் கிடைக்கும் எனவும் விருப்பத்தின் அடிப்படையில் மேலும் அவர்கள் ஓராண்டு காலமாக நீட்டிப்பதற்கான அந்த அரசு உத்தரவையும் ஏற்க வேண்டும் எனவும் மருத்துவ மாணவர்கள் சங்கம் கோரிக்கையாகவும் வைக்கிறார்கள். இதன் மூலமாக அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களாக இல்லாமல் அரசு மருத்துவர்கள் அரசு சாரா மருத்துவர்களுடைய பங்களிப்போடு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இருப்பார்கள் எனவும் இதன் மூலமாக மருத்துவ மாணவர்கள் சங்கம் கோரிக்கையாகவும் வைக்கிறார்கள். இந்த நிலையில் அரசு பணி நிரந்தரம் செய்வதற்கான அனைத்து வகைகளையும் இதன் மூலமாக படிப்படியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு மருத்துவர்களுடைய மாணவர்கள் சங்கம் இந்த அறிவிப்பின் மூலமாக நன்றியினை தெரிவித்து கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.